திமுக ஆட்சியில் வந்து இதெல்லாம் ஈஸியாக நடக்கக்கூடிய விஷயங்கள். ஃபோன் செய்தால் போதும் வீடு தேடி வரும் என்கின்ற நிலையில வந்து கஞ்சா வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவுடனே 40க்கு 40 ஜெயிச்சவுடனே அடுத்த வாரம் வந்து மின் உயர்வு கட்டணம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுறாங்க. இந்த 55 பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்கன்னா அதுக்கு முழுக்க 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 திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம். வறுமைக்கு வந்து உட்பட்டு வேலைக்கு வராங்க. ஆனால் அவன் செத்தானா கிப்ஸா கிடையாது. ஆனால் இங்கே குடிச்சிட்டு ஊரை சுற்றிட்டு இருப்பான். வீட்டுக்கும் பயன் கிடையாது, அவன் நாட்டுக்கும் பயன் கிடையாது. ஆனால் அவன் வந்து அவன் செத்தானா 10 லட்ச ரூபாய். ஆனால் காரணம் என்ன, செத்தவனா திமுக காரணம். அது ஒரு பக்கம். இந்த சூர்யா, நடிகர் சூர்யா வச்சுக்கோ, அப்புறம் இந்த சித்தார்த்து, இவங்கெல்லாம் கூட பல இதுக்கெல்லாம் குரல் கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் ஏன் குரல் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த சாராயங்காசனங்கள கட்சிக்காரங்க இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கட்சிக்காரங்க பேர் வெளியே வரக்கூடாது தான் பணத்தை அதிகமாக கொடுத்து வாய் அடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். கள்ளச்சாரம் எது, நல்ல சாராயம் எது, இதே புரியல. அவங்க நல்ல சாராயம் விற்கிறாங்கன்னா கள்ளச்சாராயத்தை எதுக்கு அனுமதிக்கணும்? திமுக கட்சிக்காரர் தான் கள்ளச்சாராயத்தை வித்திருக்காரு, காய்ச்சி வித்திருக்காரு. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீட்டில் ஊடகங்கள்லாம் எடுத்து காட்டுறாங்க. ஒரு மஸ்தான் சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருக்காரு பாருங்க, மஸ்தான் சொல்லிட்டு, அவர் கூட தான் நின்று போட்டோ எடுத்திருக்காரு. அப்புறம் எப்படி அரசியல்வாதி கூட நடவடிக்கை எடுப்பாங்க? இது வந்து குடியாரர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் பார்க்க முடியும். யாரும் வந்து கலாச்சாரம், அதாவது டாஸ்மாக்ல வாங்கி குடிச்சா பணம் இல்லை, இந்த மாதிரி கலாச்சாரம் குடிச்சிட்டு செத்தாங்கன்னா இன்னும் ஒரு 10 லட்சம். அவர் எடப்பாடி கூட சொன்னார் 25 லட்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. 90 பேர் 110 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. இது ஒரு கள்ளக்குறிச்சியில் இந்த கருணாபுரம்ன்ற ஊரே வந்து சுடுகாடா இருக்குன்ற மாதிரி ஒரு நிலைப்பாங்க இருக்கு. இதே கனிமொழின்றவங்க என்ன சொன்னாங்க, விதவைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து விதவைகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து விதவைகளை வந்து சாராய கடையெல்லாம் மூடிடுவோம், ஒயின் ஷாப்பு, டாஸ்மார்க் எல்லாம் மூடிடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எதாவது போனாங்களான்றது இல்லை. கூட்டணி ஆட்சியில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? முன்னாடி பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? விடுதலை சிறுத்தைகள் இருக்க திருமாவளவன் ஆகட்டும், இல்லைன்னா வந்துட்டு காங்கிரஸில் இருக்கிற செல்வ பிறந்தை ஆகட்டும், எப்போ பேசுகிறாங்க? இல்லைன்னா வந்து டிவியில் டெய்லி டிபேட் போட்டு உட்காந்துக்கிறாங்களே, இதுக்கு எதாவது பண்ண சொல்லுவாங்களா? பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து 50க்கும் மேற்பட்ட உயிர்கள் இழந்திருக்காங்க. முதல்ல அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து இது வந்து ஒரு பெரிய அதிசயமாக ஒன்றும் கிடையாது. இது வந்து சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய திராவிட இது. அதுவும் இந்த திமுக ஆட்சியில் வந்து இதெல்லாம் ஈஸியாக நடக்கக்கூடிய விஷயங்கள். என்னென்னு சொன்னால், ஏற்கனவே வந்து கஞ்சாலாம் வந்து ஃபோன் செய்தால் போதும் வீடு தேடி வரும் என்கின்ற நிலையில் வந்து கஞ்சா வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க. சந்துக்கு ஒவ்வொரு சாலையிலையும் கஞ்சா இல்லாத வியாபாரம் இல்லாத ஒரு நிலை இல்லை. ஆனால் திமுக ஆட்சியில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சர்வசாதாரணமாக நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் வந்து அவங்க கெடுதல் பண்ணணுமோ, இந்த மாதிரி உடல் ரீதியாக, இந்த மாதிரி ஒரு தீய சக்தியில் இளைய சமுதாயத்தை எப்படிலாம் கெடுக்கணுமோ, இந்த மாதிரி கஞ்சா விற்கிறது, சாராயம் விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் சர்வசாதாரணமாக இருக்குது. அதே மாதிரி மக்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவில் இந்த விலைவாசி ஏற்றம் அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவுடனே 40க்கு 40 ஜெயிச்சவுடனே அடுத்த வாரம் வந்து மின் உயர்வு கட்டணம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுறாங்க. இதெல்லாம் வந்து மக்களுக்கு கொடுக்குற பரிசு மாதிரி தெரியுது. ஓகேண்ணா, ரொம்ப 50க்கும் மேற்பட்ட உயிருக்கு யார் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு யார் பொறுப்பாக முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அரசாங்கம் தாங்க பொறுப்பு. கண்டிப்பாக. எதுக்கு டாஸ்மாக் இருக்குது? இந்த மாதிரி கள்ளச்சாரெல்லாம் குடிக்கக்கூடாது, கள்ளச்சாரெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் டாஸ்மாக் வந்து அவங்க அரசாங்கமே வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து சாராய கடைகள் இல்லாத மாநிலம் இல்லை. இருந்தாலும் அரசாங்கமே எடுத்து நடத்தக்கூடிய விஷயம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான். மீது எந்த மாநிலத்திலையும் வந்து அரசாங்கம் வந்து எடுத்து நடத்தலை சாராயத்தெல்லாம். எல்லா மாநிலங்களும் வந்து ஒரு தனியார் துறைக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசாங்கமே எடுத்து இந்த இளைய சமுதாயத்தையும் மனித குலத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலை வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ரொம்ப ரொம்ப கேவலமாக நடந்துட்டுருக்கு. இந்த 55 பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்கன்னா அதுக்கு முழுக்க 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 திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம். காரணம் என்னன்னா, அவங்க வந்து இந்த சாராயம் காய்ச்சறவெல்லாம் திமுக காரணம் தான். அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் வந்து கையில் போட்டு ஒரு மிரட்டல் தோணியோட
திமுக அங்கே வந்து இந்த உள்ளாட்சி துறைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த உள்ள லோக்கல் இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலர் அந்த மாதிரி அவங்களாம் வந்து உடந்து தான், யாருமே எதிர்ப்பு நின்றதுலாம் அங்கே கிடையாது. இப்போ பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடியே இந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயங்க இது. உலகத்தில் வந்து பார்க்கும்போது இதில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அதுவும் தமிழ்நாட்டை ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. இந்தியாவில் வந்து மிகப்பெரிய தலைகுனி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கு. காரணம்னா இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து, அதுவும் மொத்தமாக ஒரு குறிப்பாக சொல்ல போனோம் பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட கட்சிகள் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் புதுசாக ஒரு 1000 கடையை வந்து சாராய கடை திறக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் அவங்க ஒரு புதுசாக ஒரு 1500 சாராய கடை திறக்கலான்ற ஒரு முனைப்போடு தான் வராங்க. காரணம்னா இவங்களுக்கு ஆட்சி திறன் கிடையாது. இந்த ஆட்சி செய்யக்கூடிய திறமை வந்து இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு கிடையாது. இந்த 2 திராவிட கட்சிகளும் போன ஆட்சியில் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவம் நடந்து, இந்த ஆட்சியில் இருக்கும்போது இந்த சம்பவம் வருது. இது என்ன? அதுதான் ஒட்டுமொத்தமாக சொன்னேன். திராவிட கட்சிகளும் அப்படிதான், திறமை இல்லாத திராவிட கட்சிகள். இவங்களுக்குலாம் வந்து இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திறமை வந்து கிடையாது என்று சொன்னால் சாராய கடை. ஆமா, இல்ல இப்படி சொல்றீங்க, ஆள திறமை கிடையாதுன்றீங்க. 50-55 வருஷமா திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை என்னங்க முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு சொல்லுங்க. கேவலமான மக்கள் ஓட்டு போடுறாங்க. இல்லங்க, அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அப்படி ஏன் மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா, ஏன் அந்த மாதிரி போடுறாங்கன்னா, வேற அவங்க வந்து ஒரு மாற்று சக்தி வந்து இன்னும் அதிகமா இப்ப பிஜேபி தான் உருவாயிட்டு இருக்கு. மிகப்பெரிய சக்தி எதுனா அது பிஜேபி தான் தமிழ்நாட்டுல இப்போ உருவாயிட்டு இருக்காங்க. அடுத்த காலகட்டங்கள், இந்த தேர்தல் காலங்கள்லாம் வந்து இந்த 2 திராவிட கட்சிகளும் வீழ்த்தப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் உயர்வாங்கன்றத உறுதி நான் கொடுக்குறேன் கண்டிப்பா. சரி, இந்த நிலை. ஆனா கள்ளக்குறிச்சி நடந்த சம்பவத்துக்கு தொடர்ந்து அரசு அதிகாரிகள் மீது தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அரசியல்வாதிகள் மீது அங்க நடவடிக்கை எடுக்கப்படவே நீங்க நினைக்கிறீங்க? எங்க மாநில அரசாங்கமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தாங்க இருக்குது. அவ ஆளுங்களை அவங்க காட்டி கொடுப்பாங்களா? அவங்க ஆளுல அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. இப்ப திமுக காரனை அரெஸ்ட் பண்ணணும் பாத்தீங்கன்னா எல்லாரையும் திமுக காரன் தான் இருப்பான். ஸோ அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது இந்த கட்சிக்கு தானே, இந்த ஆட்சிக்கு தானே அவமானம். நீங்க எப்படி சொல்றீங்க? ஏவாவேலு எம்எல்ஏவா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாரு. அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க திமுகனால பொய் கட்சிங்க. பொய் சொல்லி தானங்க ஆட்சிக்கு வரான். அவன் பொய் சொல்லி தானங்க வராங்க. ஏதாவது உண்மை ஏதோ ஒன்று பேசியிருக்காங்களா சொல்லுங்க. எல்லாமே ஒரு கேவலமான ஒரு ஆட்சி முறை தான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. விடியல் ஆட்சின்னு சொல்றாரு. அது உண்மைதானே? அது விடியல் ஆட்சியில என்ன தெரியும்? விடியல் ஆட்சியில அவங்களால கொடுக்க முடியாதுங்க. அதெல்லாம் மிகப்பெரிய வார்த்தை. அது வந்து குறை சொல்ல முடியாத ஆட்சி. பொய்யர்களுடைய வாயில வந்து அது மாதிரி வார்த்தை எல்லாம் வரக்கூடாது, புரியுதுங்களா? ஆனா விடியல் இதெல்லாம் மக்களை ஏமாத்துற செயல். அவ்வளவு ஒரு கேவலமான ஆட்சி வந்து தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. நகையெல்லாம் திருப்பி தரேன், தமிழர்கள்னாலே ஒரு திருடர் கொள்ளக்காரங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது பிராண்ட் கொண்டு வந்துட்டாங்க. இழந்த குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் சொல்லியிருக்காரு. சிவகாசியில் பட்டாத்து வெடித்து செடிச்சா குடும்பத்துக்கு 2 லட்சம். ஆமா, கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் தராரு. அதை பத்தி அதுதாங்க திராவிட, இதுதான் கேவலமான திராவிட மாடல். இதுக்கு பேர் தான் கேவலமான திராவிட மாடல் ஆட்சி, அவங்களுடைய ஆட்சி, புரியுதுங்களா? அங்க வந்து உழைப்பாளி தொழிலாளிங்க அவங்க வறுமைக்கு வந்து உட்பட்டு வேலைக்கு வராங்க. ஆனா அவன் செத்தானா 5 பைசா கிடையாது. ஆனா இங்க குடிச்சிட்டு ஊரை சுத்திட்டு இருப்பான். வீட்டுக்கும் பயன் கிடையாது, அவன் நாட்டுக்கும் பயன் கிடையாது. ஆனா அவன் செத்தானா 10 லட்சம் ரூபாய். ஆனா காரணம் என்ன? செத்தவனும் திமுக காரன் தான். அது ஒரு பக்கம், திமுக காரன் தான் செத்தான். காய்ச்சவனும் திமுக காரன் தான், செத்தவனும் திமுக காரன் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி கடன் மாதிரி, புரியுதுங்களா? ஆனா இன்னமும் வந்து மக்கள் ஆகட்டும், ஊடகங்கள் உண்மையை பேசப்படுது நினைக்கிறீங்களா தமிழகத்தில் உள்ள ஊடகம்? இல்லைங்க, ஊடகங்கள்ல நிறைய மறைக்கப்படுகிறது, நிறைய மறைக்கிறாங்க. ஒரு நியாயமான ஊடகம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கிடையவே கிடையாது. இப்போ இந்த நீட் தேர்வுக்காக உதயநிதி ஸ்டாலின் வந்து கையெழுத்து வாங்கினார், பல லட்சம் பேர்கிட்ட வாங்கிட்டுன்னு. ஆனால் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. அது தெரியுமா? இந்த ஊடகம் அதை வெளியிட்டாங்களா? கிடையாது. ஸோ அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் வந்து பொய்யை தான் அதிகமாக சொல்கிறாங்களே தவிர உண்மையை வந்து மறைக்கிறாங்க. அது வந்து என்ன சொல்றது, ஒரு கேவலமான மீடியாக்கள் தான் இதெல்லாம் வந்து திமுகவுடைய கைக்குலிகள். அப்படிதான் நம்ம பார்க்கணும் அதை. சரி, ஓகே, நன்றிண்ணே. நன்றி. குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறிச்சிட்டு நிறைய பேர் இழந்திருக்காங்க. முதல்ல அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப பேராபத்து தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், உண்மையில சொல்கிறேன், உலகத்திலே வேல்யூ என்னன்னு கேட்டால் உயிர் தான் வேல்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய உயிருக்கு வேல்யூ அதிகம் இருக்குது. ஏன்னா அவன் எப்படியோ சம்பாதிக்கலாம், எப்படியோ இது பண்ணலாம், எப்படியோ வாழலாம்.
ஆனால் பட் இருந்தாலும் அந்த வேல்வியூக்கு உயிரோடைய வேல்வியூ என்னன்றதை அவன் உணர்ந்தானா அவனுக்கு எப்பவுமே அதுக்கு ஒரு நல்லா இருக்கும். ஆனால் தேவையில்லாத அந்த சாராயம் குடிச்சு இன்னைக்கு இவ்வளோ இழப்பாக இருக்குது. ஒரு 52 மேலே சொல்கிறாங்க. அந்த இழப்புக்கு யாரு காரணம் நினைக்கிறீங்க? என்ன அரசாங்கம் காரணம்னு சொல்லலாம். ஏன்னா அரசாங்கம் வந்து அதை கட்டுப்படுத்திருக்கலாம், கட்டு பண்ணி தடை பண்ணியிருந்தா கண்டிப்பாக உயிரிழப்பை காப்பாற்றிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒவ்வொரு குடியால் எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சு போகுது, அதை நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் என்னடா இது மாதிரின்ற மாதிரி ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. பணம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது. ஒரு 10 லட்சம் கொடுத்துடலாம், அது பணம் வந்து அவங்களுக்கு ஒரு பொருட்டும் கிடையாது, அது ஒரு பெரிய இதுவும் கிடையாது. ஒரு மனுஷன் நினச்சானா அவன் லட்சாதிபதி ஆகலாம், கோட்டீஸ்வரன் ஆகலாம், ஏன் அவனுடைய திறமையில எப்படியே உயரலாம். ஆனால் இது ஒரு 10 லட்சம் வந்து ஒரு உயிர் போல அந்த 10 லட்சம் ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. அவன் குடும்பம் என்ன ஆகும், கொஞ்ச நாளைக்கு சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணோம், கல் வடிக்க, மண் வடிக்க, மண் வார, கல் வாரலாம், இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போவாங்க. ஆனால் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க, ஆனால் அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது கண்டிப்பாக எடுக்கணும். யாராக இருந்தாலும் சரி, ஒரு உயிரை மதித்து கண்டிப்பாக ஒரு மனித தன்மையோட உயிரை மதித்து கண்டிப்பாக எடுக்கணும். எடுத்தாதான் அவங்க அந்த உயிரை மதிக்கிறாங்க, மனசனை மதிக்கிறாங்க, மக்களை மதிக்கிறாங்க நம்ம சொல்லலாம். அப்படி யாரையுமே மதிக்கலைன்னு நினைக்கிறாரோ அதை கண்டுக்காத கண்ணும் காணாதமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, மிச்சம் எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நடிகர் சூர்யா வச்சுக்கோ, அப்புறம் அந்த சித்தார்த்து, இவங்கெல்லாம் கூட பல இதுக்கெல்லாம் குரல் கொடுத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஏன் குரல் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எதுக்காகலாம் குரல் கொடுத்தாங்க, மற்ற இதுக்கெல்லாம் வந்து சும்மானா குரல் கொடுத்தாங்க. இந்த நீட்டு தேர்வுலாம் குரல் கொடுத்துங்க, ஏன் இது குரல் கொடுக்கலன்னு என்னுடைய கேள்வியாக இருக்குது. கொடுக்கணும்ல, எல்லாத்துக்கும் பண்ணல, உயிரிழப்புக்கு கண்டிப்பாக கொடுக்கணும்ல, கண்டிப்பாக இதுக்கும் குரல் கொடுக்கல. முன்ன ஒரு வாட்டி இந்த சைடு எங்கேயோ ஒரு 22 பேர் கலாச்சாரம் குடிச்சு சேர்த்தாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விழுப்புரத்தில். அதுக்கும் வந்து யாரும் குரல் கொடுக்கல. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சுயநலமாக தான் இருக்கிறாங்கன்னு தோணுது. அவங்களுக்கு யாரோ ஏற்கிறாங்க அவங்களன்ற மாதிரி தான் தோணுது அவங்கள. ஏன்னா குரல்ன்றது எல்லாருக்கும் கொடுக்கணும். ஒரு மனித தன்மையோட ஒரு மனித இனமா நினைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இதுக்கும் அவங்க குரல் கொடுத்துருக்கணும். இன்னைக்கு பார்த்தா யாருமே குரல் கொடுக்கல, ஒருத்தரோட குரல் கொடுக்கல. இதே சித்தார்த்தும் குரல் கொடுக்கல, இந்த முருகன் காந்தின்றாங்க அவருக்கு குரல் கொடுக்கல. ஒட்டுமொத்த பேர் சொல்லலாம், நிறைய பேர் சொல்லலாம், கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க, யாருமே குரல் கொடுக்கல. ஏன் அது கொடுக்கணும்ல? ஒட்டுமொத்தமாக குரல் கொடுத்தா தானே அப்போ எதுவாக இருந்தாலும் பொதுவாக பேசுகிறாங்க, எதுவாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக வந்து குரல் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு இறக்கன்றது. ஆனால் மக்களுங்க அதை சிந்திக்கணும். ஒரு சில விஷயத்துக்கு குரல் கொடுக்குறாங்க, சில விஷயத்துக்கு குரல் கொடுக்கல அப்படின்னு நினைக்கும் போதும் அப்போ ஏன் அதை பண்ணலை அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. சரி, ஓகேண்ணே. ஆனால் நிறைய சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உயிரிழந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் என்பது அவங்களை ஊக்குவிக்கும் வகமாக பார்க்கப்படுறதாக சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த 10 லட்சம் என்ன சொல்கிறதுன்னா, ஒருத்தங்க செல்வாளியாக இருப்பாங்க, அந்த செல்வாளிகளுக்கு அந்த 10 லட்சம் உண்மையிலே சொல்ற ஒரு பொருட்டாவே இருக்காது. ஆனா ஒரு கவர்மெண்ட் வேலையோ அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், அந்த குடும்பம் அந்த வேலையை கொண்டு அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதை செய்யணும். வந்து பட்டாசு ஃபேக்டரி வெடிஞ்சு செத்தா குடும்பத்துக்கு தலா 2 லட்சம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்த குடும்பத்துக்கு எதுக்கு 10 லட்சம் வந்து நிறைய பேர் கேள்வி வைக்கிறாங்க தருணத்துல. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னன்னா, இது வந்து சில கட்சிக்காரங்களே இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் அதெல்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த பணம் அதிகமாக இந்த சாராயம் காசுல கட்சிக்காரங்களே இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அந்த கட்சிக்காரங்க பேர் வெளியே வரக்கூடாதான் பணத்தை அதிகமாக கொடுத்து வாய் அடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதுதான். ஓகே, நன்றி. தமிழகத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு 50க்கும் மேற்பட்ட உயிரிழந்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி நம்ம வந்து கலாச்சாரத்தில் வந்து இதை விட ஒரு கேவலமான அரசாங்கத்தை நடத்த முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே முன்னுதாரணமாக நம்ம மரக்காணத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20க்கு மேலே உயிர் பலி ஆயிருக்கு. அதுவும் கள்ளச்சாராயம் தான். இதில் 2 விஷயம் இருக்குது. கள்ளச்சாராயம் எது, நல்ல சாராயம் எது, இதுவே புரியலை. அவங்க நல்ல சாராயம் விற்கிறாங்கன்னா கள்ளச்சாராயத்தை எதுக்கு அனுமதிக்கணும்? கவர்மெண்ட் தானே போலீஸுக்கு மாமூல் கொடுத்துட்டு தானே பண்ணுறாங்க. அப்போ இதை யார் அனுமதிக்கிறது? ஆள்ற அரசாங்கம் தானே அனுமதிச்சுட்டு இருக்காங்க. அதுவே மிகப்பெரிய விஷயம். இந்த குடும்பங்களுக்குலாம் யார் பதில் சொல்றதுன்னு தெரியல. 50க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துருக்காங்க. அந்த குடும்பத்தினர்களுக்கும் அதுக்கு என்ன யாரு பதில் சொல்றது நீங்க நினைக்கிறீங்க? யாரு பொறுப்பேற்றுக்க முடியும்? பொறுப்பு வந்து கண்டிப்பா தமிழக முதல்வர் தான் ஏற்றுக்கணும். ஏன்னா அவருடைய கட்சி, அந்த திமுக கட்சிக்காரர் தான் கலாச்சாரத்தை காட்சி வித்திருக்காரு. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீட்டில் ஊடகங்கள்லாம் எடுத்து காட்டுறாங்க. 50க்கு மேற்பட்ட 52 பேருக்கு மேலே நேற்று சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து அந்த சீரியஸாக இருக்காங்க பாருங்க. அந்த சீரியஸ் கணக்கு யார், அதுக்கப்புறம் கணக்கே சொல்லவே இல்லை. எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு முழுமையான அறிக்கை இன்னும் வெளியிலே வரல. என்ன காரணம் வராததுக்கு? அப்போ ஊடகங்கள் உண்மைதான் நினைக்கிறீங்களா? ஊடகங்கள் எப்படி இருக்குன்னா, ஊடகங்கள் உங்களுக்கே தெரியும். இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சார்பாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். எந்த நியூஸாக இருந்தாலும்
ஒரு உண்மையை சொன்னா போதும். எந்த கட்சிக்கும் சார்பா இருக்க வேணாம். அது வந்து ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ சார்பா இருக்க வேண்டாம். ஆனா உண்மையை சொல்றதுக்கு இங்க உள்ள ஊடகங்கள் ரொம்ப தயங்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு அவங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. கலாச்சாரம் குறித்து இத்தனை பேர் இறந்துருக்காங்க. அப்புறம் கனிம உள்ள கொள்ளை தமிழகத்துல இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. 2026 எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அரசியல் களம் தமிழகத்துல? கண்டிப்பா நிச்சயமா இந்த ஆளும் கட்சி அரசியலுக்கு வராது. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. எப்படின்னு சொல்லுவீங்க? 60-70 வருஷமா திராவிட கட்சியை மாற்றி மாற்றி தமிழ்நாட்டை ஆண்டுட்டு வராங்க. நீங்க வராது 60-70 வருஷமா நிரந்தரமா இருக்காங்க. என்னைக்காவது 5 வருஷம் ஆண்டதுக்கு அப்புறம் திருப்பி இவங்க வந்திருக்காங்களா வரலாற்றுல? அதான் மாறி அவங்க வராங்க, இவங்க வராங்க, மாறி அவங்க வராங்க. அவங்க ரெண்டு சக்தி. அவங்க ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் கள்ளச்சாராயம் முடிச்சு நிறைய பேர் இருந்திருக்காங்க. இந்த ஆட்சியும் நடந்துட்டு இருக்காங்களே. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்று சக்தியாகத்தான் இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து வந்திருக்கு, பாரதிய ஜனதா. அதனால 26ல கண்டிப்பா அண்ணாமலை தலைமையில பிஜேபி தான் ஆட்சி அமையணும் எல்லா பொதுமக்களும் நம்புறாங்க. இந்த கள்ளக்குறிச்சியில அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அரசியல்வாதிகள் நடவடிக்கை எடுக்கப்படலன்னு வெளியே நிறைய ஒரு பேசும் பொருளா இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? அரசியல்வாதி தானே கள்ளச்சாரத்தை ஊக்கம். அந்த மஸ்தான் கூட அந்த கள்ளச்சாரி வியாபாரி இருக்காருல்ல, அங்க ஒரு மஸ்தான் சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருக்காரு பாருங்க, மஸ்தான் சொல்லிட்டு, அவர் கூட தான் நின்று போட்டோ எடுத்திருக்காரு. அப்புறம் எப்படி அரசியல்வாதி கூட நடவடிக்கை எடுப்பாங்க? அரசியல்வாதிகள் உடனே ஏவாவில் அவர்கள் எம்எல்ஏவா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ன சொல்றாரு? ஏன் எடுக்கல? வார்த்தையில மட்டும் தானே சொல்றாங்க. வெறும் முதல்வர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஏற்கனவே எதிர்கட்சியா இருக்கும்போது, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி இப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அதே மாதிரிதான் இவங்க பேச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நடவடிக்கை ஏன் எடுக்கல? எல்லா அமைச்சரும் பேச்சு தான் பேசுறாங்க, நடவடிக்கை ஏன் எடுக்கல? அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தா கள்ளச்சாரம் எப்படி காய்ச்சுவாங்க? கள்ளச்சாரம் 2 வருஷமா காய்ச்சிக்கிட்டே இருக்காங்க, 2 வருஷமா குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. விஷத்தை எப்படி கலக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏன் கண்டுபிடிக்கல? இவ்வளவு போலீஸ் இருந்து ஏன் கண்டுபிடிக்கல? இப்போ இத்தனை உயிர் பலி நடந்ததுக்கு அப்புறம் மக்களுடைய வரி பணத்தை எத்திக்கொண்டே கொடுக்குறாங்க. அது அந்த குடும்பத்துக்கு ஒரு அனுதாபமா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் யாருடைய வரி பணம் அது? சரி, ஓகேண்ணே. சிவகாசியில் பட்டாசு ஃபேக்டரி வச்சு செலுத்தா 2 லட்சத்துல 1 லட்சம் தராங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு இருந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் தராங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து குடியாரர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா தான் பார்க்க முடியும். யாரும் வந்து கள்ளச்சாரம், அதாவது டாஸ்மாக்ல வாங்கி குடிச்சா பணம் இல்லை, இந்த மாதிரி கள்ளச்சாரம் குடிச்சிட்டு செத்தாங்கன்னா இன்னும் ஒரு 10 லட்சம். அவர் எடப்பாடி கூட சொன்னாரு 25 லட்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. இவரை விட அவர் ஜாஸ்தியா போறாரு. அப்ப கள்ளச்சாரத்துக்கு எந்த அளவுக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி போட்டு வியாபாரம் பண்றாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்னா பிஜேபி அண்ணாமலை அவர்கள் கூட 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. அது கட்சி நிதிங்க, அது சொந்த கட்சி நிதி. அரசாங்க பணமா? உங்களுடைய பணம், நீங்களும் நானும் கட்டின அரசாங்க பணமா? அவர் கட்சி நிதியை கொடுத்துருக்காரு, அவர் அனுதாபத்துல கொடுத்துருக்காரு. நீங்க அவங்க திமுக கட்சி பணத்தை எடுத்து கொடுக்க சொல்லுங்க, யார் வேணான்னா. அப்படி கொடுத்துருந்தா அந்த பேச்சு கிடையாது. அப்ப பேச்சு நாங்களா கேட்க போறோம்? அவங்க திமுக கட்சியில கோடிக்கணக்கில் பணம் இருக்குல்ல, அதை எடுத்து கொடுக்க சொல்லுங்க. தமிழகத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. முதல்ல அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இது எதிர்பாராத ஒன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஏற்கனவே தொடர்ந்து செய்யற இது இந்த 4வது வருஷம் ஆட்சியில 2வது முறை வந்து 2வது இல்ல 3வது முறை வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறாங்க. அந்த திராவிட ஆட்சியில, அதாவது திராவிட மாடல் ஆட்சியில குறிப்பா சொன்னாங்க. இது தடுக்கணும்னா தடுத்துருக்கலாம். ஏன்னா செய்கிறவங்களே வந்து திமுக எம்எல்ஏ அவங்க சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள்ன்ற போது அதை தடுக்கல. அவங்க தெரிஞ்சும் விட்டுருக்காங்கன்றது தான். ஏற்கனவே செங்கல்பட்டு, மதுராந்தகம் இந்த பக்கம்லாம் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு போன வருஷம் இதே ஜூன் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 பேர் செத்துருக்காங்க. இங்கே 50 பேர் இன்னைக்கு கணக்குக்கு 50 பேர். இன்னும் எவ்வளோ பேருன்றது நான் காலையில் பார்த்த தகவல். அதுக்கப்புறமா நியூஸ் பார்க்கல. அப்படின்றதுனால எவ்வளோ பேர் இல்லாத 90 பேரோ 110 பேரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. இது ஒரு கள்ளக்குறிச்சியில் இந்த கருணாபுரம்ன்ற ஊரே வந்து சுடுகாடாக இருக்குன்ற மாதிரி ஒரு நிலைமாக்க இருக்கு. அதை பற்றி பேசினா இப்போ வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு பர்மிஷன் கேட்டால் கொடுக்கல. இந்த திராவிட மாடல் அரசு தான் இவங்களை பற்றி எதிர்த்து இந்த மாதிரி பேட்டி கொடுத்தா கூட அரெஸ்ட் பண்ணுற ஒரு நிர்வாகம் யாருன்னா திராவிட மாடல் அரசு தான். இதில் வந்து மறுக்க முடியாத கண்டிக்கக்கூடிய, ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து முதல்வரோட இதில் கண்ட்ரோலில் இருக்குது. அவர் நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். அது என்ன காரணமோ தெரில, அவருக்கு தெரியாத விட்டாரா இல்லை தெரிஞ்சு பண்ணாரான்றதும் நமக்கு சரியாக தெரியல. சரி, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இழந்த குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் வந்து முதல்ல வச்சிருக்காரு. சமூகர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது ஊக்குவிக்கும் முகமாக இருக்கிறது. ஏனென்றால் சிவகாசியில் பட்டாசு ஃபேக்டரி வெடிச்சு செத்தவங்களுக்கு 1 லட்சம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இங்க கள்ளச்சாராயம் கொடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? இது கண்டிக்க தகுந்தது தாங்க. அதாவது அது ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுனால அந்த குடும்பம் நல்லா இருக்குன்றது ஒரு பக்கம் உண்மை இருந்தா கூட, இது வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம்னா நியாயமான முறையில் ஆக்சிடென்ட்ல சாவறவன் இந்த மாதிரி எவ்வளோ பேர் சாகுறாங்க. ஏன் நீட்டில் உயிரிழந்த பொண்ணுக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்களா? கிடையாது.
ஒரு 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 நீட்டுக்கு ஒருத்தரும் 2 பேரும் செத்ததுக்கு இவ்வளோ கரெக்டாக பண்ணின்னு எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு 50-60 பேர் செத்துன்னு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த அரசாங்கம் என்ன பண்ண போகுதுன்றது அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நீட்டை எதிர்க்கிறவங்க கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிடுவோம் அப்படின்றத ஆட்சிக்கே வந்தாங்க. இதே கனிமொழின்றவங்க என்ன சொன்னாங்க, விதவைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து விதவைகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து விதவைகள் வந்து சாராய கடையெல்லாம் மூடிடுவோம், ஒயின் ஷாப்பு டாஸ்மார்க் எல்லாம் மூடிடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எதாவது மூடினாங்களான்றது இல்லை. அவங்களுக்கு சேல்ஸ் ஆகாத கடையை மூடி கணக்காச்சிருக்காங்க. சேல்ஸ் ஆகாதுன்றது இன்னைக்கு ரேட் அதிகமாக ஏற்றதுனால இவங்களுக்கு வந்த விலை. அதுலேயே அவங்க ஆளுங்களே வந்து செட்டிங் போட்டு கிளீனாக இடம் விலை கம்மியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிச்சு இன்னைக்கு 60 பேர் வந்து மரணம் பண்ணியிருக்காங்க. அதில் கண்டிக்கத்தக்கது தான் இது. கள்ளக்குறிச்சியில் அந்த சம்பவத்தில் வந்து நடவடிக்கை எடுக்காத அரசு அதிகாரிகள் மீது வந்து அது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏன் அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலை? அது ஒரு கருத்துடைப்புங்க. பழி போடுறதுக்கு அதிகாரிகள் தான் கிடைப்பாங்க, அரசியல்வாதிங்க தப்பிச்சுப்பாங்க. அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அதிகாரம் வந்து அதிகாரிகிட்ட இருந்தா கூட அது யூட்டிலைஸ் பண்றது யார்கிட்ட இருக்கு? ஒரு எம்எல்ஏவோ இல்லை எம்பியோ இல்லைன்னா அந்த சட்டத்துறை அமைச்சரோ இல்லைன்னா சமுதாயத்துறை அமைச்சரோ அவங்க கிட்ட இருக்கு. அவங்க இவங்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். நீங்க அப்படி சொல்றீங்க. பட் ஆனா ஏவாவில் அவர்கள் எம்எல்ஏவா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த பப்ளிக் மீட்டிங்ல அசிங்கமா பேசுற ஒரு திமுக பேச்சாளர் இருக்காரு, அரெஸ்ட் பண்ணாங்க, கட்சியை விட்டு நீக்கினாங்க, திருப்பி உள்ள சேர்த்துக்கினாங்க. என்ன பண்ணலாம்? அதுதான் நடக்கும் இங்க. ஏற்கனவே அது மாதிரி தான் பண்ணாங்க. கள்ளச்சாராய வழக்குல மதுராந்தக செங்கல்பட்டுல சேர்த்ததுலயும் அந்த மாதிரி அவங்களோட அரெஸ்ட் பண்ணி கட்சி நிர்வாகிகளை திருப்பி உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது ஒரு சமுதாய கண் துடைப்பு, மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு பெரிய வழி. தமிழகத்தில் கனிம வளம் கொள்ளை, கள்ளச்சாராயம் போன்றவற்றை வந்து நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 2026ல இதுக்கு ஒரு முடிவா என்ன இருக்கும் நீங்க ஒரு மக்களை நினைக்கிறீங்க? ஜனங்க கடைசியில் ஓட்டுக்கு 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபாய் ஆசைப்பட்டுட்டு இல்லாத இவங்க கூட்டணியை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு தமிழ்நாடு மக்களை வந்து ஏமாத்தின்னு தான் இருக்காங்க. 40 சீட்டு ஜெயிச்சாங்க, என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அங்கே நின்று கோஷம் போடுவாங்க. மோடி எதிர்ப்புக்காக தான் வரும். மோடி எந்த திட்டங்கள் வந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கணும். அதாவது மத்திய அரசாங்கம் எந்த திட்டங்களை கொண்டு வந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு ஒரே பாலிசி உள்ளவங்க இவங்க. இதே ஈத்தேனு மீத்தேனு இந்த 8 வழி சாலை எல்லாம் எதிர்த்தவங்க அவங்க இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஏன்? அந்த சமுதாய அந்த கான்ட்ராக்ட் விஷயத்துலேருந்து கட்டிங்லேருந்து எல்லாம் இவங்களுக்கு தான் கிடைக்கணும். மற்ற எவனும் ஆட்சி நல்லது பண்ணிட்டு பேர் எடுத்துக்க கூடாது. அது வந்து இது ஒரு கெட்ட பழக்கத்தில் இவங்க வச்சுருக்காங்க. இப்போ கூட்டணி அரசாங்கம் இது யாராவது இப்போ பதில் சொன்னாங்களா? இன்னைக்கு தான் வாய் திறக்கிறாங்க ஒருத்தராக கொஞ்சம் கொஞ்சமாக. கூட்டணி ஆட்சியில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? கண்ணாமண்ணான்னு பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? விடுதலை சிறுத்தைகளில் இருக்க திருமாவளவன் ஆகட்டும், இல்லைன்னா வந்துட்டு காங்கிரஸில் இருக்கிற செல்வ பிறந்தை ஆகட்டும், எப்போ பேசுகிறாங்க? இல்லைன்னா வந்து டிவியில் டெய்லி டிபேட் போட்டு உட்காந்துக்கிறாங்களே, இதுக்கு எதாவது பண்ண சொல்லுவாங்களா? பார்க்கலாம். எல்லா டிவி சேனலும் உட்காந்துன்னு உடனே ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா டிபேட் போட்டு உட்காடுறாங்கல்ல. தமிழகத்தில் ஊடகங்கள் உண்மைதான் நினைக்கிறீங்களா? நல்லா காசுக்கு விலை போகிற ஊடகங்களாக ஆயிடுச்சுங்க. இதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன். காசு கொடுத்தா பேப்பரில் இது வரும், காசு கொடுத்தா டிவியில் நியூஸ் வரும்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. எல்லாம் பேக்கேஜ் சிஸ்டம் ஆயிடுச்சு. எங்ககிட்டே பேசியிருக்காங்க. அது இவ்வளோ பேர் வரும், 21 சேனல் வருது, 22 சேனல் வருது, இவ்வளோ காசு கொடுத்துருங்க, எல்லாம் வரும். அதில் பாதி பேர் போடுவோம், பாதி பேர் ஏமாற்றுவோம். அதுவும் நடக்குது. ஓகே, நன்றி.